கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அந்த வசனத்தில் ஒரு பகுதியை மாத்திரம் கவனிக்க போகிறோம். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். ஆங்கில வேதத்திலிருந்து வாசிக்கும் பொழுது தம்மை தேடுகிறவர்கள் போடல, தம்மை ஜாக்கிரதையாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். கடந்த செய்தி எத்தனை பேர் கேட்டீங்க? யூடியூப்ல போட்டிருக்கோம், பார்த்தீங்களா? தேவனை தேடுகிறீர்களா அல்லது நன்மையை தேடுகிறீர்களா நம்ம பார்த்தோம் இல்லையா? கடந்த வாரம் அதை பார்த்தோம். முடிஞ்சா கேளுங்க. அதில் என்ன சொல்ல வர்றோம்? நம்ம தேவன் என்கிற நபரை தேடுறோமா அல்லது அவர் கொடுக்கிற நன்மையை மாத்திரம் நாடி வர்றோமா? ஒருவேளை நீங்க நான் தேவனை மாத்திரம் தேடுறேன் அப்படி சொன்னா, எனக்கு வேற எதுவும் வேணாம் அப்படி சொன்னா அதுவும் பிப்ளிக்கலா தப்பு தான். ரெண்டாவது, எனக்கு நன்மை வேணும் அதுக்காக தான் நான் வர்றேன்னு சொன்னா அதுவும் ஒரு வகையில் ஆரம்பத்தில் அப்படி வரலாம், அதுவும் ஒரு சரியான நிலைப்பாடு கிடையாது. எது சரின்னு கேட்டா, தேவன் தம்மை ஜாக்கிரதையாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற என்று விசுவாசிக்க வேண்டும். நம்ம என்ன நம்பணும்? நம்ம நன்மைக்காக வரக்கூடாது. எனக்கு ஆண்டவர் மாத்திரம் போது வேற எதுவும் வேணான்னு சொல்லக்கூடாது. நான் தேடுறது ஆண்டவராக இருக்கணும். ஆனால் அவர் அப்படி ஜாக்கிரதையா அவரை தேடும் பொழுது அவர் எனக்கு பலன் அளிக்கிற என்று நான் விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த காலையில் எத்தனை பேர் நீங்க ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க? இல்லை ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கீங்களா? எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவருடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறீங்க? அது ரொம்ப முக்கியம். அதுதான் கடந்த செய்தியில் நான் பேசினேன். நம்முடைய ஃபோக்கஸ் நான் தேடுகிறது ஒரு நபரை தேடுறேன்னா இல்லை ஏதோ கிடைக்கின்றது மாத்திரம் தேடுறேன்னா. எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நாம் எல்லாருமே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படும் பொழுது எனக்கு சுகம் வேணும், எனக்கு கடன் நீங்கணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து எனக்கு என்ன உண்டாகணும், தீர்வு உண்டாகணும், அதுக்காக தான் இயேசுவை பிடிப்போம். உண்மைதான். ஆனால் நாளடைவில் அது என்ன செய்யணும்? மாறணும். என்னுடைய நோக்கம் நன்மையாக இருக்கக்கூடாது, அந்த நன்மை தருகிற கர்த்தராக இருக்க வேண்டும். இப்படி பார்த்தா சில வேலை இப்படி இருக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ரொம்ப ஆர்வமாக கர்த்தரை தேடுவோம். அன்னைக்கு நாம் தேடுறதுக்கும் இன்னைக்கு கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு தேடுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஆண்டவர் அறியாத பொழுது அப்போ வேதத்தை வாசித்தது, ஜெபித்தது, தனியாக போய் துதித்தது, அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம உண்மையிலே ஆண்டவரை அன்பு கூர்ந்தோம். அதை குறித்து வேதம் சொல்லுது. அதை செய்ய செய்ய பாருங்க நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நம்ம பார்த்தோம். கொஞ்சம் நாளடைவில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை ஜாக்கிரதையாக தேடுறது கொஞ்சம் தேஞ்சு போயிடுது. அதுதான் பெரிய பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லு பாருங்க வேதம். அங்கே போங்க, உபாகம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு வசனத்தை நான் வாசிக்க போகிறேன், ஆனால் நீங்கள் அதை நம்பக்கூடாது. என்னடா அது வசனம் வாசிக்கிறாரா ஆனால் அதை நம்பக்கூடாதுன்றாரு? ஒரு அறிவுக்காக, ஒரு புரிந்து கொள்வதற்காக மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதை பார்த்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. ஒரு அறிவு எனக்கு வரட்டும். வாசிப்போம். உபாகம் 28ல் 47ஆம் வசனத்தை வாசிங்க. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பான்னு போட்டிருக்குது. சரியா? ஒரு புரிந்து கொள்வதற்காக நம்ம பார்ப்போம். இவங்க வாழ்க்கையில் உண்டான சில பிரச்சனைகளுக்கு காரணம், இவங்க சிறைப்பட்டு போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினேன், உன்னை நல்ல தேசத்தில் கொண்டு வந்து நிறுத்தினேன். அங்கே பாலும் தேடி என்ன செஞ்சிச்சு? ஓடிச்சு. அது நலவு விசாலமான தேசம். ஆனால் அங்கே வந்த பிறகு நீ என்ன பண்ணிட்ட? பாலை குடிச்ச, தேனை சாப்பிட்ட, நலமா இருந்த, விசாலமா இருந்த, எல்லாம் சரிதான். ஆனால் என்ன செஞ்சிட்ட? அழைத்து வந்த கர்த்தரை மறந்து போனாய், உடன்படிக்கையை மறந்துட்ட, அவருடைய பிரமாணங்களை மறந்து போனதுனால சகலமும் உனக்கு பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடு களிப்போடு உன் தேவனாய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். கம்ஃபர்டபுளான இடத்துக்கு வந்தாச்சு. அதனால தான் பாருங்க, அந்த பரிபூரணம், அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் நம்முடைய டெஸ்டினி கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரை தேடினா கண்டிப்பா நன்மை வரும், இதுல எந்த மாற்றமும் இல்லை. அது மாத்திரம் நம்ம டெஸ்டினி கிடையாது. அவர் தான் நம்முடைய நோக்கமா இருக்கிறாரு. இவங்க அங்க வந்தவனே அப்பாடா வர வேண்டிய இடத்துக்கு என்ன செஞ்சுட்டோம்? வந்துட்டோம். வந்த பிறகு யாரை மறந்துட்டாங்க?
விடுவித்தவரை, விடுதலை ஆக்கினவரை, நடத்தி வந்தவரை, தங்கள் மீது அன்பு கூர்ந்து விடுதலை ஆக்கினவர் என்ன செஞ்சுட்டாங்க? மறந்து போனாங்க. அது பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் தெரிச்சு கொண்டு வந்துருச்சுன்னு போட்டிருக்கு. பரிபூர்ணமா இருக்கல, நீ என்ன செய்யல? கர்த்தரை தேடல. வாழ்க்கையில குறைவுபட்டும் போது நம்ம எல்லாருமே கர்த்தரை தேடி இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? எனக்கு பரிபூர்ணமா இருக்கையில் நான் கர்த்தரை தேட போகிறேன். எனக்கு வேண்டியது எல்லாம் ஏராளமா இருக்கு, தாராளமா இருக்கு. சரியா? நான் இன்னமும் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளலாம். அது ஒரு நிலை. ஒரு ஊழியக்காரர் இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட கர்த்தர் கேட்டாராம். அவர்கிட்ட ஏற்கனவே எல்லாமே இருக்கு. சபையில் ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க, நல்ல பெருமைப்படுத்தப்பட்டுருச்சு, நல்ல வெளிப்பாடு இருக்குது, என்ன வேணும் எல்லாமே இருக்குது. சும்மாவே இருந்தாராம். ஜெட்ல போகும்போது கர்த்தர் கேட்டாராம், நீ இப்ப ஒண்ணுமே விசுவாசிக்கவே இல்லையே என்ன அப்படின்னு கேட்டாராம். அவர் நினைச்சாரு, எல்லாம் வந்துருச்சு, நீ என்னத்தை விசுவாசிக்கணும்? இல்ல இல்ல, நீ இன்னும் என்ன செய்யலாம்? விசுவாசிக்கலாம். அதுக்கு கர்த்தர் என்ன செய்யல? தடையே இல்லை. அது கர்த்தர் தடையே கிடையாது. ஆனா ஏராளம் வந்தாலும் தாராளம் வந்தாலும் கர்த்தரை உண்மையா தேடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடந்த வாரம் ஒரு காரியத்தை சொன்னேன். நாம கர்த்தரை உண்மையா தேடுனா அவர் நிச்சயம் நமக்கு தென்படுவார். நாம கர்த்தரை உண்மையா ஜாக்கிரதையா முழு இதயத்தோடு தேடினோமானால் அவர் நிச்சயம் நமக்கு எதிர்ப்படுவார், தென்படுவார், நம்மை சந்திப்பார். ஆனா நம்ம கர்த்தரை தான் தேடுறோமா? அங்க போலாம். யோவான் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கடந்த வாரம் சொன்னதை திரும்ப டச் பண்ணிட்டு நம்ம அங்க போயிடலாம். மகதலேனா மரியாள் உயிர்த்தெழுந்த நாள் அன்று அதிகாலையில் கல்லறைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த சம்பவத்தை நம்ம பார்த்தோம் போன வாரம். திரும்ப அங்கேயே வாசிப்போமே. யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த தேவதூதர்கள் அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. இந்த அதிகாரத்தில் முதல்ல வாசித்தீங்கன்னா, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்துக்கு வந்து, எல்லாரும் சத்தமா வாசிங்க அந்த வசனத்தை. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்துக்கு வந்து, போதும். கல்லறைக்கு யார் தேடி வந்திருக்கா? யார் தேடி வந்திருக்கிறா? இயேசுவோட சரீரத்தை பார்க்க வந்திருக்கிறா. அவன் நோக்கம் என்னது? இயேசு. அங்க போனா அவன் சரீரத்தை காணோம். அப்ப தூதர்கள் அவங்கள சந்திக்கிறாங்க. அழுகிறா. யாராவது இயேசுவை பார்க்கலன்னு அழுதுருக்கீங்களா? இவ அழுகிறா. இப்ப விஷயத்தை கவனிச்சீங்கன்னா, ஆண்டவரை தேடி போறா. நான் சொல்றேன், அவளுக்கு தேவதூதருடைய சந்திப்பு உண்டாகிறது. அவ யார் தேடி போறா? அவ தேவதூதர்களை தேடி போகல. அவ யார் தேடி போறா? இயேசுவை தேடி போறா. இயேசுவை தேடி போறவங்க வாழ்க்கையில என்ன உண்டாகுது? தேவதூதர்களுடைய விசிட்டேஷன் நடக்குது பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. 14. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தால். எனக்கு தெரியல எத்தனையோ பேர் இயேசு சந்திச்சிருப்பார், நான் நம்புகிறேன். அவர் இயேசு அவங்களுக்கு தெரியாம வந்திருக்கலாம். பின்னாடி தான் இயேசு நிற்கிறாரு. ஆனா இயேசு என்ன செய்யல? அவளுக்கு தெரியல. வாசிப்போம் 15. உண்மையிலே விசுவாசிக்கிற இயேசு அவனை சந்திப்பார் என்று. ஆமென். வாசிப்போம் 15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். நான் மறுபடியும் ஒரு அழுத்தமா ஒரு விஷயத்தை சொல்றேன். நீங்க பழைய ஏற்பாட்டிலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல கர்த்தருடைய தூதனானவர் என்ன செய்யறாரு? வேறு விதத்துல தேவ மனுஷங்களை சந்திக்கிறாரு. நீங்க விசுவாசிச்சா, நான் விசுவாசா நம்மையும் சந்திப்பார். பைபிள் எது கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நம்ம அதை விசுவாசிக்கிறது தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பைபிளை வாசிக்கும் போது இப்படித்தான் விசுவாசிக்கணும், இப்படி விசுவாசிக்க கூடாது என்ன செய்கிறது? நீங்க வாசிக்கும் போது உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வந்தா, அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இயேசுவை தேடி வந்தா பின்னாடி இயேசு நிற்கிறார். அவர் தெளிவாக கேட்கிறாரு, யாரை தேடுகிறாய்? பக்கத்து கேளுங்க, யாரை தேடுகிறாய்? நம்ம கேள்வி இதுவாக தான் இருக்கணும். நான் யாரை தேடுறேன்? எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதுக்கு தீர்வு உண்டாகணுன்ற மாத்திரம் நான் நோக்கமா வச்சிருக்கேனா, இல்லை என் வாழ்க்கையில நான் யாரையோ தேடுறேனா, இல்லை எதையோ தேடுறேனா? உடனே அவ சொல்றா, அவரை தோட்டக்காரன் நீ, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். சத்தமா வாசிங்க. நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன். ஆமா, இவளால முடியுமாக்கும். அது மரித்து போன ஒரு சரீரம். ஸ்திரீ சொல்றா, எங்க வச்சேன்னு மட்டும் சொல்லுங்க ஐயா, நீர் வர வேண்டாம், நான் போய் என்ன செய்வேன்? இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொள்வேன்னு சொல்றான். 16. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார்.
அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால் அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். 17 வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை. போதும். இயேசு உயிர்த்தெழுந்த உடனே சிந்திச்சு பாருங்க. உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக அவருடைய பிறப்பு, அதுக்கு முன்பாக உலகத்தோட்டத்துக்கு முன்பாக ஒரு பெரிய திட்டம் இருக்குது. அவர் வரணும், அதே போல வந்தாரு, சிலுவைக்கு போனாரு, மரித்தாரு, ரத்தத்தை சிந்தினாரு, பிசாசை ஜெயித்தாரு. இப்ப மறுபடியும் எழுந்து என்ன பண்ணாரு? ரத்தத்தை எடுத்துக்கிட்டு அவர் எங்க போகணும்? பிதாவின் சமூகத்துக்கு போய் தெளிக்கணும். அது பண்ணல அப்படின்னா இத்தனை வருஷ காலமா செய்யப்பட்ட அந்த திட்டம் என்ன செய்யறோம்? வீணா போயிடும். கையில் என்ன வச்சிருக்காரு? ரத்தத்தை வச்சிருக்காரு. நீங்க பேங்க்ல பணம் எடுக்கிறீங்க, ஒரு 10 லட்சம். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன் என்று சொல்ல கேட்கிறேன். திரும்ப நான் சொல்றேன், ஆமேன் என்று சொல்ல கேட்கிறேன். சரியா? அப்ப 10 லட்சம் எடுத்த உடனே நீங்க என்ன செய்வீங்க? போய் டிக்கெட்ல உட்காந்துருப்பீங்களா? ஒரு வடை கொடுங்க சார், சட்னி ஊத்துங்க. எடுத்த உடனே என்ன பண்ணுவீங்க? பத்திரமா கொண்டு போய் கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும், இல்லை வீட்டுக்கு கொண்டு போகணும். பராக் பார்த்துட்டு போக மாட்டீங்க. கையில் என்ன இருக்குது? 10 லட்சம் பணம் இருக்குது. நேரம் அந்த காரியத்தை செய்யணும். அப்படி இல்லை எப்படி வச்சுக்கிடுவோம்? கல்யாண மேடன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு திருமணம் நடக்க போகுதுங்க, சரியா? இப்போ இங்க பொண்ணுங்க உட்காந்து இருக்குது, வெளியே மணமகன் அறை இருக்குது, அந்த அருக்கு சண்டே கிளாஸ் ரூம். அங்கே அவர் கோட் சூட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாரு. டைம் ஆயிடுச்சு. டைம் ஆனவொடனே எங்கே போவார்? நான் போயிட்டு வந்துடுறேங்க அப்படி சொல்ல மாட்டார். என்ன பண்ணுவார்? மணவரையை நோக்கி நேரம் அங்கே தான் வருவார். கரெக்டா? நான் சொல்கிறேன், இங்கே மிகப்பெரிய மீட்பின் திட்டத்தை இயேசு முடிச்சுட்டு ரத்தத்தை கையில் வச்சுட்டு உயிர் தெளிந்து பிதாவை பார்க்க போறாரு. ஒருத்தி தடுத்துட்டா. யார் வந்துட்டா? மகதலேனா மரியாள் வந்துட்டா. இப்போ இயேசு ஒன்று பண்ணுறாரு, அதை அப்படியே அந்த திட்டத்தை நிறுத்திட்டு பிதாவை போய் பார்த்துட்டு வந்துட்டு பார்க்கல. தேவதூரில் நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க, ஒரு பாஸ்டர் வருவார், பேதுரு வருவார், பார்த்துக்குருவார்னு சொல்லாமல் தன்னை தேடி வந்த மகதலேனா மரியாளை சந்திச்சுட்டு தான் பிதாவையே பார்க்க போனார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புரிஞ்சுங்க, ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்ப அவரை தேடி வருகிறவர்கள் யார் என்று இயேசு அடையாளம் கொண்டு கொள்வார். அவரை நேசிக்கிறவங்களை, அவருக்காக வாழ்றவங்களை இயேசு நிச்சயமாக அடையாளம் கொள்வார். அவருக்கு உலகத்தில் எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் அதை எடுத்து ஓரமா வச்சுட்டு முதல்ல அவங்கள அட்டன் பண்றாரு. கர்த்தர் கேட்கிறாரு, யாரை தேடுகிறாய்? நீ யாரை தேடுகிறாய்? ஆக நம்ம இந்த மாதத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், தம்மை ஜாக்கிரதையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். நம்ம சபையில் இந்த பலன் அளிக்கிறவர்லாம் நிறைய பார்த்துட்டோம், திரும்ப நான் கவர் பண்ணுறேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே ஒரு காரியத்தை அழுத்தம் கொடுக்க சொல்லி சொன்னார். அது என்னன்னு கேட்டால், தம்மை ஜாக்கிரதையாய் தேடுகிறவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியதை செஞ்சால் அவர் கண்டிப்பாக பலன் அளிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் செய்ய வேண்டியதை ஒழுங்காக செஞ்சேன்னா அது கண்டிப்பாக நடக்கும் பாருங்கள். அப்போ நாம் அதை பார்க்க போகிறோம். மறுபடியும் இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை நினைப்பூட்ட விரும்புகிறேன். நாம் மெய்யாகவே தேவனை தேடுறோமா? நாம் கர்த்தரை ஜாக்கிரதையாக தேடுகிறோமா? எத்தனை பேர் செக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு செக் பண்ணலாமா? செக்லிஸ்ட் வச்சுருப்பாங்க இல்லையா? இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். நாம் ஜாக்கிரதையாக கர்த்தரை தேடுறோமா இல்லை ஏனாதான்னு தேடுறோமா? வேதம் தெளிவாக சொல்லிடுச்சு, தம்மை ஜாக்கிரதையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் அவரை ஜாக்கிரதையாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்புறீங்கல்ல? சரியா? இப்போ நம்ம என்ன செய்வோம்? கண்டிஷன்ஸுக்கு போயிடுவோம், நிபந்தனைக்கு போயிடுவோம். அவர் ஜாக்கிரதையா என்ன செய்வோம்? தேடுவோம். சரி, ஆரம்பிக்கலாமா? ரெடியா? நிறைய எடுத்துட்டு வந்திருக்கிறேன். எத்தனை நம்பர் போடலை, அப்படியே ஒவ்வொரு வசனமாக கடந்து வருவோம். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதல் காரியம், நான் கர்த்தரை ஜாக்கிரதையாக தேடுறேன்னா அப்படின்னு சொன்னால், அங்கே அதே 20ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்துக்கு வந்து. போதும், சரி. நான் உண்மையாகவே தேவனை தேடுறேன்னா, நான் ஜாக்கிரதையாக கர்த்தரை தேடுறேன்னு நான் பார்க்க போகிறோம். இங்கே முதல் விஷயம், இயேசுவுடைய சரீரம் இப்போ எங்கே இருக்குது? சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்க. கல்லறையில் இருக்குது. இப்போ இயேசுவோட சரீரம் எங்கே இருக்குது? கல்லறையில் இருக்குது. அவள் இயேசுவை தேடுறனா எங்கே வரணும்? சரியா? இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே தேடி நான் என்ன செய்யணும்? போகணும். மறுபடியும் சொல்கிறேன், இயேசு எங்கே இருக்கிறாரோ
அந்த இடத்துக்கு நான் என்ன செய்யணும்? போகணும். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவ என்ன பிரயாசம் எடுக்கிறா? அவ ஜாக்கிரதையா தேடுறவனை நிரூபிக்கிறா. எப்படி தெரியுமா செய்யறா? வாரத்தின் முதல் நாள் காலையில அதிக இருட்டோட எழுந்திருந்து கல்லறையிடத்துக்கு போனாள். மீதி அழைக்கப்பட்ட 11 பேர் எங்க இருக்கிறாங்க? அழைக்கப்பட்ட 11 பேர் என்ன செய்யறாங்க? தூங்குறாங்க. இப்ப இந்த 11 பேரும் கர்த்தரை தேடுறாங்களா இல்ல மகதலா மரியாள் கர்த்தரை தேடுறாளா? இதுல 2 பேர்ல ஜாக்கிரதையா தேடினது யாரு? மகதலா மரியாள். மகதலா மரியாள் பெட்டை விட்டு எழுந்திருச்சு காலையில அதிக இருட்டோடு எழுந்து கர்த்தரை சந்திக்க என்ன செய்யறா? போறா. அப்படி போற ஆளுக்கு கர்த்தர் என்ன செய்யறார்? அவங்கள சந்தித்தார். யாரெல்லாம் தூங்குறாங்களோ அவங்கள ஏசு என்ன செய்யல? சத்தமா சொல்லுங்க, சந்திக்கவில்லை. அதான் உண்மை. ஒருவேளை இதுவரைக்கும் நமக்கு ஒரு நாளில் முதலாவது பகுதியை அதிகாலைய நம்ம கொடுக்க பழகாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா அது தவறு தான். வேதத்தின்படி சிறந்த வழி அதிகாலையில் கர்த்தரை தேடுவது. நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை சில கேட்ட பிரசங்கங்கள்லாம் என்ன செஞ்சிருக்கு? சில பேரை கொஞ்சம் சோம்பேறியாக தான் ஆகியிருக்கு உண்மையாக சொல்லப்போனால். ஆனால் திட்டமாக சொல்கிறேன், கர்த்தரை அந்த நாளில் அதிகாலையில் தேடுறதுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. சரி, இன்னைக்கு சில நேரங்களில் நான் பார்க்குற வேலையே அப்படி தான் இருக்குது பாஸ்டர். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அங்கேயும் சில உறுதி இருக்குது. என்னதான் வேலை இருந்தாலும் அந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்து அப்போ துதிப்பதன் மூலமாக ஜெபிப்பதன் மூலமாக அதுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன். நானும் ஃபாலோ பண்ணணும், நீங்கள் என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். இவங்க தான் ஜாக்கிரதையாக தேடுறாங்க. சில பேர் நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. அங்கே போங்க. யாத்திரா 34:1. கர்த்தர் மோசையை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். சீனாய் மலைக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? மோசையை அழைக்கிறாரு. எதுக்காக அழைக்கிறாரு சொல்லுங்க பார்ப்போம். எதுக்காக அழைக்கிறாரு? வார்த்தையை கொடுப்பதற்காக அழைக்கிறார். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கற்பனை என்ன செஞ்சாச்சு? உடைச்சு போட்டாச்சு. நம்ம என்ன செய்வோம்? உடைச்சா போட்ட 2 அடியை போடுவோம். ஆனால் ஆண்டு சொல்லுவார், நீ ஒன்று பண்ணு, மறுபடியும் வா. வரும்போது என்ன செய்யுன்னு கேட்டா, முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த 2 கற்பனைகளை என்ன செய்ய? இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகையில் இருந்த வார்த்தையில் அவைகளில் எழுதுவேன். அப்ப வார்த்தையை வாங்குறதுக்காக வர சொல்றார். எத்தனை பேர் அவருடைய சமூகத்துக்கு வார்த்தையை வாங்குறதுக்காக போறோம்? ஆமீன். கர்த்தரை நான் தேடுறேன்னு சொன்னா அங்க அவருடைய வார்த்தை தான் ரொம்ப பிரதானமா இருக்கிறது. அந்த வார்த்தை மூலமா நம்ம கிட்ட பேசுறாரு. அந்த வார்த்தையை கொண்டு நாம ஜெபிக்கிறோம். அவரை பத்தின அறிவு ரொம்ப பிரதானமா இருக்குது. பார்க்கலாம். இப்ப தொடர்ந்து போவோம். 2ஆம் வசனம். இப்படி சொன்னவனே மோசே வந்து காலையில் ஒரு 11 மணிக்கு போய்க்கிருவோம். ஆண்டவர் இப்ப எங்க போயிட போறாரு அப்படின்னு செய்யல, சொல்லல. வாசிக்கலாமாங்க? என்ன போட்டிருக்கு? விடியற் காலத்தில், அதே ஆண்டவரே சொல்லாரு, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உண்மையிலே ஆண்டவர்கிட்ட வார்த்தை வேணுமா? வார்த்தை வேணும்னா இப்படிப்பட்ட பிரயாசத்தை என்ன செய்யணும்? எடுத்துதான் ஆகணும். எல்லாரும் சத்தமா வாசிப்போம். 2ஆம் வசனத்தை வாசிங்க. சத்தம் பத்தாது. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். விடியற் காலத்தை எந்த சின்ன செய்ய? முதல்ல ஆயத்தமாயிரு. ஆயத்தமாயிட்டு எது மேல ஏறு? மலை மேல ஏறு. ஏன் கர்த்தர் இங்க வரமாட்டாராக்கும்? நீ என்ன செய்யி? உனக்கு வார்த்தை வேணா நீ என்ன செய்யி? மலை மேல ஏறு. அப்ப மோசைக்கு எத்தனை வயசு? 80க்கு மேல. ஏன்னா 40 வயசுல ஓடி போனாரு. அடுத்து 40 போச்சு. 80ல் திரும்ப வர்றாரு. 80க்கு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் என்ன பண்றாரு? மோசே, உன்னால வர முடியாது, நீ அங்கே ஏறு, நான் தூதனை அனுப்பிச்சி விட்றேன், கற்பலையை மட்டும் கொடுத்து விடு, நான் எழுதி திரும்ப உனக்கு அனுப்பிச்சி விட்றேன் அப்படி சொல்ல என்ன பண்றாரு? மலை மேல என்ன செய்யி? ஏறு. அதுவும் ஆண்டவருக்கு என்ன பத்தாதான் அவர் சொல்றாரு, அங்கே மலையின் உச்சியில். எங்க வரணுமா? ஏன் இங்க இருந்தா கர்த்தர் வரமாட்டாராக்கும்? மலை அடிவாரத்தில் வரமாட்டாரா? எங்க வரணுமா? மலை உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் அப்படின்னு பாருங்க. இது நம்மளை நாம குற்றப்படுத்திக்கிறதுக்காக சொல்லலை. நான் செய்கிறேன்னா செய்யலாம். ஆனால் வேதத்தின்படி எடுத்து சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எத்தனை பேர் ஆண்டவர் ஜாக்கிரதையாக தேட விரும்புகிறீங்க? இவங்க எல்லாருமே ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு என்ன பண்ணுறாங்க? பிரயாசப்பட்டு போகிறாங்க. எத்தனை பேர் பிரயாசப்பட்டு சபைக்கு வர போகிறீங்க? நம்ம சபைக்கு வர்றதுக்கு ஒரு பிரயாசனை செய்து இருக்குது.
யாத்ரா 34:2 படிச்சிட்டோம். 3 வாசிங்களேன். அங்கே ஒன்று போட்டிருக்கு, வாசிங்க. உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையிலெங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது, இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ஆழமான காரியம். ரொம்ப ஆழமான காரியத்தை சொல்லும் போது கஷ்டமாக இருக்க மாதிரி தான் தெரியும். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கூட யார் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, நானும் நீ மாத்திரம்தான் சந்திக்கணும், உன்னோடைய ஒருவனும் அங்கே வரக்கூடாது. அங்கே போகலாம். மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். போட்டிருக்கா? பிதாவை சந்திக்கிறதுக்கு எப்போ போறாரு? காலையில் 9 மணிக்கு போனால் இருப்பாரா, இருக்க மாட்டாரா? இருப்பார்ல, உண்மைதானே? நம்ம கேட்போம்ல, என் ஆண்டு 9 மணிக்கு இருக்க மாட்டாராக்கும். நான் ஒரு ஆண்டு அறியாத குடும்பத்திலிருந்து வந்த ஒரு ஆள் பாருங்க. நான் கண்ட ஒரு உண்மையை சொல்கிறேன். சில வேலைகளில் சில காரியங்களை அழுத்தம் கொடுத்து முக்கியத்துவம் படுத்தாதனால தான் இன்னைக்கு நிறைய இடங்களில் வந்து உண்மையான மாற்றமே ஜனங்களுக்குள்ள இல்லை. சொன்னாதான் கேட்போம், கேட்டாதான் அதை செய்ய வேணுங்கிற ஒரு ஆசை, விருப்பம், ஒரு வாஞ்ச தேவபலன் உண்டாகும். அதை நம்ம கேட்கவே இல்லை அப்படின்னா அதை குறித்த வெளிச்சம் என்ன செய்யாது, வரவே வராது. அந்த மாதிரி மேலோட்டமாக இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என் பிள்ளைகள் திட்டமாக அப்படி இருக்கக்கூடாது. ஆமேன். அவங்க தேவனை தேடுற ஆளாக இருக்கணும். ஒருவேளை இது வரைக்கும் அப்படி இல்லை, பரவாயில்ல, ஆனால் இனிமேல் நான் சின்சியராக ஜாக்கிரதையாக கத்தரை தேடுற ஆளாக இருக்க போகிறேன், நான் மாதிரியாக இருக்க போகிறேன். அப்போ இங்கே போட்டிருக்கு, இயேசு பற்றி போட்டிருக்கு, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு, எல்லாம் சொல்லுங்க, அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு, என்ன சொல்லுங்க, எழுந்து புறப்பட்டு எங்கே போயிட்டாரு? வனாந்திரமான ஓரிடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, வாசிப்போம். மத்தேயு 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு, சத்தமா வாசிப்போம், தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். திரும்ப எங்கே ஏறிட்டாரு? மோசே எங்கே ஏறினாரு? ஏசு எங்கே ஏறினாரு? பக்கத்து சொல்லுங்க, மலை மேலே ஏறுங்க. அடுத்த வாரம் டூருக்கு போயிடுறேன் கொடைக்கானலுக்கு, அதை சொல்லலை. ஏதோ ஒரு இடத்துல நான் தனியாக கத்தர் என்ன செய்யணும், சந்திக்க போகணும். என் என் வேலை ஸ்தலம், என்னுடைய தொழில், சில காரியத்தினால நான் இப்படி அதிகாலையில் இருட்டோடலாம் போக முடியாதுன்னு சொன்னால், அட்லீஸ்ட் ஒரு நல்ல பழக்கம் இருக்கட்டும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் நான் வந்துட்டு 5 மணிக்கு, சிலருக்குலாம் வேலை பாருங்கள் டைம் படி இருக்கும், 5 மணிக்கு பெல் அடிச்சா வேலை முடிச்சுன்னு அர்த்தம். அதுக்கு மேலே வேலையே இருக்காது, தொந்தரவே இருக்காது. அப்படி இருந்தால் உங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது. சில காலேஜ் படிக்கிறாங்க, மதியமே முடிஞ்சிருது காலேஜ், அப்புறம் பாதி நாள் சும்மா தான் இருக்குது. அப்போ நாளை என்ன செய்யலாம், நல்ல விதமாக பயன்படுத்தலாம். எப்படியோ ஒரு விஷயம், தனித்து ஜெபம் பண்ண மலையின் மேல் ஏறினார். அதனால இந்த ரெட்ரீட்லாம் நடத்துகிறோம். அந்த நாளை தெரிந்து கொள்கிறோம். அது 1 நாள் 2 நாள் ஆகணும், 2 நாள் 3 நாள் ஆகணும். இன்னும் சொல்ல போனால் ரொம்ப தனித்து கூட கூட்டு போகிறாரு ஆண்டவர். பாருங்களேன், இயேசு வந்து அவர் முதல்ல தனித்து போகிறாரு, அதுக்கப்புறம் அவர் கூட 3 பேரை கூட்டு போகிறாரு, சில நேரங்களில் 12 பேரையும் கூட்டு போகிறாரு, சில அடுத்து ஜனங்களையே கூட்டு போகிறாரு. அவர் முதல் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டாரு. பெற்றுக்கொண்ட பேர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப க்ளோஸாக இருக்க 3 பேரை கூட்டு போகிறாரு, அதுக்கப்புறம் அழைத்த அத்தனை பேரையும் கூட்டு போகிறாரு, அதுக்கப்புறம் ஜனங்களையும் கூட்டு போகிறாரு. 5 அப்பம் 2 மீன் சம்பவத்தில் எத்தனை நாள் ரெட்ரீட் நடந்துச்சு? 5 அப்பம் 2 மீனாக மாற்றி கொடுத்தாருல. அப்போ மீட்டிங் எத்தனை நாள் நடந்துச்சு? 3 நாள் தானே? என்ன மாட்டி விட்டுறீங்க போலையே. நீங்கள் பார்க்குற பார்த்தா ஐயோ நம்ம தப்பாக சொல்லிட்டு எனக்கு பக்கன்னு இருக்குது. 3 நாள் மீட்டிங்கு கூட்டு போய் போதிக்கிறாரு, அப்புறம் சாப்பாடு போட்டு அனுப்புகிறாரு. இவங்க தான் உண்மையிலேயே, அதாவது இப்போ ஒருவேளை நீங்கள் இப்படி வச்சுக்கிறோம், மறுபடியும் இப்படியே வர்றேன், அந்த நேரம் கூட வித்தியாசப்படுதுன்னு வச்சுக்கிறோம். ஆனால் நான் கேட்குற கேள்வி, எத்தனை பேர் தேவனை தேடுவதற்காக தனியான இடத்துக்கு அதற்கன்னு நேரத்தை ஒதுக்கி அவரை தேடி போகிறீங்க? நான் கர்த்தரை ஜாக்கிரதையாக தேடுகிறேன்னு சொன்னால், அவர் துதிப்பதற்கோ அல்லது ஜெபிப்பதற்கோ வேதத்தை வாசிப்பதற்கோ அவரை தேடுவதற்கென்று நான் ஒரு நேரத்தை இடத்தை என்ன செஞ்சேன், தெரிந்து கொண்டு போகிறேன். அது ஒருவேளை உங்கள் வீடாகவே இருக்கலாம், உங்கள் வீட்டு பின்னாடி தோட்டமாக இருக்கலாம், உங்கள் வீட்டோட மாடியாக இருக்கலாம். இவங்க தான் வந்து ஜாக்கிரதையாக தேடுறாங்க. இப்படி தேடாதவங்க தூங்குறவங்க என்ன பண்ணுறாங்க, ஜாக்கிரதையா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென் என்று சொல்ல கேட்கிறேன். ரீசா பிரச்சனையாக இருக்கு, பிரசங்கத்தை கேட்டேன், நல்லா இருந்துச்சு, அது நானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஆமென் என்று சொல்ல கேட்கிறேன். அப்பாடா நல்லா இருக்கு, பிடிச்சிக்கிறோம்.
ரெண்டாவது காரியத்தை பார்க்கலாம். அப்படியே ஓசியா 5:15 வாசிங்க. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். வாசிப்போம். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். என்ன சொல்லுங்க? கருத்தாய் தேடுவார்கள். எலியா ஜெபம் பண்ணாரு. அதை பத்தி என்ன போட்டிருக்கு? யாக்கோபு 5:17 போட்டிருக்கு, எலியா என்பவன் நம்மை போல பாடுல மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு எப்படி ஜெபம் பண்ணினான்? கருத்தாய் ஜெபம் பண்ணினான். பதில் வந்துச்சு. அதை பத்தி மேல போட்டிருக்கு வசனத்துல, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனாய் இருக்கிறது. அப்ப கர்த்தரை கருத்தா தேடுறதுன்னா, இங்க வந்து உங்க உதாரணம் கூட பாத்தீங்கன்னா, நீங்க எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஜெபம் பண்றீங்களா? சும்மா ஜெபம் பண்ணணுமேன்னு ஒரு ஜெபம் பண்றது நேரம் அப்படின்றதும் இருக்குது. ஆனா இங்க எலியா என்பவன் நம்மை போல பாடல மனசாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு அல்லது மழை பெய்யும்படிக்கு எப்படி ஜெபம் பண்ணினான்? கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அங்க போட்டிருக்கு கர்த்தரை எப்படி தேடுங்க? கருத்தாய் தேடுங்கள். கருத்தா தேடுறதுன்னா அங்க மேல போட்டிருக்கு எலியா ஜெபத்தை பத்தி போடும்போது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனாய் இருக்கிறது. கர்த்தரை தீவிரமாக தேடுங்கள். எப்படி செய்யுங்க? தீவிரமா தேடுங்க. ஆங்கிலத்துல இன்டென்ஷனா தேடுங்க, பர்பஸ்ஃபுல்லா தேடுங்க, நோக்கத்தோடு தேடுங்க. சும்மா ஏனோதான் என்ன செய்யாதீங்க, கர்த்தரை தேடாதீங்க. இப்ப ஜெபம் உட்கார்ந்துருக்கீங்க, எத்தனை பேர் கர்த்தரை கருத்தா துதிப்பீங்க? கர்த்தரை தேடுன்னு வந்துட்டீங்க, ஜெபத்தோட்ட ஜெபங்க எடுத்து வச்சுட்டீங்க, பைபிள் எடுத்துட்டீங்க. இப்ப கேள்வி என்னன்னா, நீங்க கர்த்தரை கருத்தா தேடுறீங்களா? கருத்தா கர்த்தரை துதிக்கிறீங்களா? கருத்தாய் நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? கருத்தா பைபிளை வாசிக்கிறீங்களா? கருத்தாய் செய்தியை கேட்கிறீர்களா? அல்லது தீவிரமாக ஊக்கமாக செய்கிறீர்களா? இல்ல ஏனோ தானோன்னு செய்கிறீங்களா? அன்னைக்கே சொல்லிட்டேன், நீங்க வீட்டில் நீங்க ஒரு படிக்காத ஆளா இருக்கலாம், ஆனா அந்த பைபிள் எடுத்து யாரும் இல்லாத உட்காந்து நீங்க வீட்டில் வாசிச்சீங்கன்னா, யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, யார் பார்க்குறா? கர்த்தர் பார்க்கிறார். ஆக அதாவது ஏனோ தானோன்னு ஏதோ சும்மா பண்றது இல்லைன்னா எப்படி சொல்லலாம்? சண்டே மாத்திரம் நீங்க கர்த்தரை தேடுறீங்களா? அல்லது பிரச்சனை வந்தா மாத்திரம் கர்த்தரை தேடுறீங்களா? இப்ப இன்னைக்கு சண்டே ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு பைபிளை மூடுறது, அடுத்து என்னைக்கு திறக்கிறது? அடுத்த சண்டே தான். இன்னைக்கு போறதோட சரி, கர்த்தர் இங்கே என்ன செஞ்சிருது? ஆண்டவர் என் கூட என்ன செய்யாதீங்க, தயவு செய்து வராதீங்க, நீங்க இங்கே ஆலயத்திலே பத்திரமா இருங்க, நான் போயிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு திரும்ப வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு போறோமா? இல்லை இந்த வாரம் முழுவதும் நம்ம கர்த்தரை தேடுறோமா? அதனால நம்ம லைஃப்பை கொஞ்சம் என்ன செய்யணும்? கொஞ்சம் ரீஅலைன் பண்ணணும். வேலை 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 வேலைன்னு ஓடிடாம, படிப்பு படிப்பு படிப்புன்னு ஓடிடாம, ஊழியம் ஊழியம் ஊழியன்னு ஓடிடாம, கொஞ்சம் இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் ஸ்கெடியூலை கொஞ்சம் மாற்றணும்னா, ரீஅலைன் பண்ணோம்னா எல்லா காரியங்களும் ரொம்ப அதிகமாகவே நல்லபடியாக நடக்கும். ஆமென். அப்போ கருத்தா தேடுறதுனா முழு இருதயத்தோடு கர்த்தர் என்ன செய்கிறது? தேடுறது. முதல் காரியம், கர்த்தரை தேடுறதுக்காக நான் என்ன செய்கிறேன்? ஒரு பிரயாசத்தை எடுக்கிறேன். ரெண்டாவது, கர்த்தரை எப்படி தேடுறேன்? தீவிரமாக கருத்தா தேடுறேன். மூன்றாவது, கர்த்தரை தேடுறத முதலாவது வைக்கிறேன். எத்தனை பேர் கர்த்தரை ஜாக்கிரதையாக தேடுறீங்க? நீங்கள் ஜாக்கிரதையாக தேடுறீங்கன்றது எப்படி கண்டுபிடிச்சாலும் கேட்டிங்கன்னா, நீங்கள் கர்த்தரை எங்கே வைக்கிறீங்கன்ற வச்சு நான் என்ன செய்யலாம்? பார்த்துடலாம். நான் கர்த்தரை ஜாக்கிரதையாக தேடுறேன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் முதல் இடத்தை யார் கொடுக்கணும்? கர்த்தரை கொடுக்கணும். அங்கே வாசிப்போம், அங்கே போட்டிருக்கு லூக்கா 14:16. அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்ட இடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். வாசிப்போம். அவர்கள் எல்லாரும் போக்கு செல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், 5 ஏர் மாடுகளை கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். 3 பேர்ட்ட போய் ஆண்டவர் வந்து அவங்களை அழைக்கிறார். இன்னைக்கு கூட கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு? அழைக்கிறார். ஆனா இந்த 3ல ஏதோ ஒரு காரியம் என்ன செய்யுது? நாம தேவங்கிட்ட போகலாம் என்ன செய்யுது? தடுக்குது. ஆனா வேதம் திட்டமா சொல்லுது, அந்த 3 காரியத்தை விட மேலா யாரை வைக்கணும்? கர்த்தரை வைக்கணும். முதல் ஆள் சொல்றான், நான் வயலை வாங்கியிருக்கேன், அதை போய் என்ன செய்யணும்? பார்க்கணுன்றான். ஒரு ஆளு ஏறு மாடு வாங்கியிருக்கேன், அந்த மாட்டை போய் என்ன செய்யணும்? பார்க்கணும்னு சொல்றான். இன்னொரு ஆள் சொல்றாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, நான் என்ன செய்ய முடியாது, வர முடியாதுன்னு சொல்றாங்க. ஒன்று பணமா இருக்குது, வேலையா இருக்குது, தொழிலா இருக்குது, அல்லது உறவா இருக்குது. எனக்கு இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறதுனால ஆண்டவர் நான் சந்திக்க
வர முடியாது என்று என்ன பண்றாங்க, இதை விட அதிக அதைத்தான் என்ன பண்றாங்க, கர்த்தரை விட என்ன பண்றாங்க, இதைத்தான் தெரிந்து கொள்றாங்க. நீங்க எத்தனை பேர் உறவை விட கர்த்தரை முதலாவது வைக்க போறீங்க? உறவு முக்கியம், ஆனா உறவை விட எது முக்கியம்? கர்த்தர் முக்கியம். வேலை முக்கியம், வேலை விட எது முக்கியம்? கர்த்தர் முக்கியம். தொழிலும் பணம் ஊழியத்தை விட எது முக்கியம்? கர்த்தர் ரொம்ப முக்கியம். அப்போ யார் ஒருத்தவங்க வந்து கர்த்தரை ஜாக்கிரதையாக தேடுறாங்கன்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக தங்க தொழிலை விட, தொழிலையும் உண்மையாக இருப்பாங்க, மற்ற காரியங்களை விட கர்த்தரை முதலாவது வைக்க பழகுகிறார்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி காலகட்டங்கள் வேறு, சிலருக்கு வேலை சண்டே தான் இருக்குது, கர்த்தர் கூடி சீக்கிரம் மாற்றி போடுவார். நீங்கள் நம்பினா கர்த்தர் செய்வார், வழியை மாற்றி போடுவார், உங்கள் எஜமான் கண்களை தயவு உண்டாக்கி தருவார். சிலர் நீங்கள் சண்டே போனால் தான் நல்ல வருமானம் கிடைக்குன்னு இருக்கலாம், அதை நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு கூட வர மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒரு சாக்ரிஃபைஸை பண்ணாமல் நீங்கள் கர்த்தரை முதலாவது என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. எத்தனை பேர் கர்த்தரை முதலாவது வைக்க விரும்புகிறீங்க? அது நேரம் அல்லது பணம் அல்லது உங்களை பர்சியூட், 3 காரியம். உங்களோட டைம், உங்கள் நேரத்தில் நீங்கள் கர்த்தரை முதலாவது வைக்கிறீங்களா? உங்கள் தொழில், வேலை, பணம், இதை விட கர்த்தரை முதலாவது வைக்கிறீங்களா? உங்களுடைய தேடுதல், உங்களோட பர்சியூட், நீங்கள் எதை அதிகமாக தேடுறீங்க, அதில் கர்த்தர் முதல்ல வர்றாரா? கர்த்தருக்கு முதல் இடம் கொடுத்தோம்னா அப்போதான் நம்ம ஒன்று சொல்கிறோம், கர்த்தரை ஜாக்கிரதையாக தேடுறோம். ஆமென். சரி, அடுத்த இடத்துக்கு போவோம். கர்த்தரை நான் ஜாக்கிரதையாக தேடுறதுன்னா என்னன்னு கேட்டால், கர்த்தரை இடைவிடாமல் தேடுவது. கர்த்தரை ஆங்கிலத்தில் கன்சிஸ்டன்சி. ஏதோ ஒன்று பைபிள் வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, ஏதோ ஒன்று கர்த்தர் கேட்குறாரு, தொடர்ந்து செய்கிறீங்களா? ஒரு 2 நாள் செஞ்சுட்டு அப்புறம் 10 நாள் காணாமல் கொஞ்சம் சின்சியராக தேடுறோம், அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடறோம், அவருக்கு நமக்கு எந்த உறவே, ஐக்கியமே இல்லை. உறவு இருக்கு, என்ன இல்லை, ஐக்கியமே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜாக்கிரதையாக தேடினா கர்த்தர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். அங்கே வாசிப்போம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும், என்ன கையெழுத்து போட்டிருக்காங்க? ராஜாவை தவிர வேற யார்ட்டையாவது ஜெபம் பண்ணா என்ன பண்ணிடுவாங்க, சிங்கக்கேபியில் போட்டுருவாங்க. சரியா? ஓகே. யாதொரு காரியத்தை குறித்து வேற எங்கேயாவது விண்ணப்பம் பண்ணினா என்ன பண்ணுவாங்க, சிங்கக்கேபியில் போடும்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்படுது என்று அறிந்த போதிலும், வாசிப்போம், இல்லை சத்தமாக வாசிங்க. எங்கே போய்? தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நம்ம 3 வேளை ஜெபம் பண்ண முடியாது, அதெல்லாம் விட்டுருவோம். நான் ஒரு வீடியோ வச்சுருக்கேன், நாளைக்கு ஸ்டேட்டஸில் போடுறேன். நேற்று ட்ரெயினில் போய்கிட்டு இருந்தேன் பாருங்க, என் பக்கத்தில் ஒரு முஸ்லீம் உட்காந்துருந்தார். மணி 5 என்னாச்சுன்னு தெரில, ஒரு 3 பேர் உட்காந்துருந்தோம். திடீர்னு எந்திரிச்சு சொன்னார். எல்லாருமே எந்திரிச்சிட்டு என்ன பண்ணுறாரு தெரியுமா, தொழுக ஆரம்பிச்சிட்டார். அந்த கம்பார்ட்மெண்ட்டில் அவர் பாட்டு காலை 2ஐயும் மடக்கி இப்படி வச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, தொழுக ஆரம்பிச்சிட்டார். நம்ம ஆளு தானே என்ன பண்ணுறாரு, தொழுக ஆரம்பிக்கிறாரு. கையெழுத்து போட்டிருக்காங்க, ஆனால் ரொம்ப அழகாக அந்த வார்த்தை வந்திருக்குது. எங்கே போகிறார், தன் வீட்டுக்குள்ளே போய் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக, அப்போ ஃபோக்கஸ் வந்து எருசலேம், இப்போ ஜீசஸ், எருசலேமுக்கு நேராக பலகணிகள் என்ன செஞ்சிருக்கு, திறந்திருக்க. அப்படின்னா வேணுக்கு எல்லாரும் என்ன செய்யட்டும், பார்த்தா பார்க்கட்டும் சொல்லி அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நம்ம எல்லாரும் அந்த வசனத்தை ஒரு வாசிக்கலாமா? தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நீங்கள் சபைக்கு வர்றீங்க, நல்லா படிக்கிறீங்க, வேலை பார்க்குறீங்க, சம்பாதிக்கிறீங்க, எல்லாம் சரிதான். இந்த தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் என்ன செய்யுங்க, தேடுகிற பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். இது உடனடியாக என்ன செய்யாது, வரவே வராது. இது திடீர்னு என்ன செய்யாது, வரவே வராது. ஆனால் இன்னைக்கு ஒருத்தர் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ஊழியக்காரர் இருக்கார், யாரோ இருக்கிறாங்கன்னா ரொம்ப சின்சியராக கர்த்தரை தேடுறாங்க, ரொம்ப அதிக நேரம் ஜெபிக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு அது எப்படி வரல, உடனே என்ன செய்யலை, வரலை. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுருக்காங்க, அதை பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து ஜெபிக்கிறதோ, அதிகமாக ஜெபிக்கிறதோ, தொடர்ந்து துதிக்கிறதோ, அதிக நேரம் ஜெபிக்கிறதோ, தொடர்ந்து பைபிள் வாசிக்கிறதோ, அதிக நேரம் பைபிள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் செஞ்சு தான் செஞ்சிருக்கு, அந்த பழக்கம் வந்து இருக்கிறது. எத்தனை பேர்கிட்ட ஜெபத்தோட்ட ஜெபகீதங்கள் இருக்குது இருக்கா? உங்கள்கிட்ட தனியாக புத்தகம் வச்சுருக்கீங்களா? உங்களுக்குன்னு பைபிள் இருக்கா? உங்களுக்குன்னு டைரி இருக்குதா?
நீங்கள் ஆண்டவர் சொல்கிறத எழுதி வைக்கிறீங்களா? நீங்கள் தனியாக போய் ஆண்டவரை துதிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குதா? நீங்கள் இந்த ஒன்றை மட்டும் எப்படியாவது செஞ்சுருங்க. மற்றதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து சபைக்கு வர்றீங்க, வசனம் கேட்குறீங்க, அதுதான் நீங்கள் கர்த்தரை தேடுறது. ஒரு செய்தி கேட்குற கூட இன்றைக்கி ரொம்ப ஈஸி. செய்தி கேட்குற கூட ரொம்ப ஈஸி. இப்போ இருக்க வாலிபர்கள் இங்கே என்ன செய்யுங்க, ஆண்டவர் துதிக்க கற்றுக்கங்க. ஆரம்ப நேரத்தில் ஒரு வேளை வரலன்னா நல்ல ஸ்பீக்கர் வாங்கிக்கோங்க, பாட்டை போட்டு விடுங்க, கூட உட்காந்து என்ன செய்யுங்க, சேர்ந்து பாட ஆரம்பிங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யுங்க, லிரிக்ஸ் இருக்கிற மாதிரி புக்ஸை வாங்கிக்கோங்க, அதை பார்த்து பாடுங்க, அப்புறம் பார்க்காம பாடுங்க. அது நல்ல பழக்கம், அதை விட்டுறாதீங்க. தேவன்ற நபர் என்ன செய்யுங்க, தேட ஆரம்பிங்க. அப்போ இடைவிடாமல் தேடுறாரு. அங்கே வாசிப்போம். இது வந்து இடைவிடாமல் எப்படி வரும்னு கேட்டால், எப்போ வருது கேட்டிங்கன்னா, சிங்கக்கவியில் போட்டேன்னு சொன்ன பிறகு அது வருது, பயப்படாமல். அது ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் இதை ஒரு பழக்கமான செஞ்சிருக்காரு, மாற்றி வச்சிருக்கிறாரு. வாசிக்கலாமா? கர்த்தரை எத்தனை பேர் ஜாக்கிரதையாக தேட விரும்புறீங்க? தேட விரும்புறீங்கன்னா நீங்கள் கர்த்தரை தேடுவது என்பது வழக்கமாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? வழக்கமாக இருக்க வேண்டும். வாசிப்போம். அங்க லூக்கா 4:16 வாசிங்க. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து, வாசிப்போம், தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்ப இயேசுக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, ஒரு வழக்கம் இருக்குது. என்னன்னு கேட்டா, ஓய்வு நாள் எங்க போயிடுவாரு? ஜெபாலயத்துக்கு போயிடுவாரு. ஏன்னா அன்னைக்கு ஜெபாலயத்துல என்ன இருந்துச்சு? புஸ்தக சுருள் இருந்துச்சு. அங்க போய் என்ன பண்ணுவாரு? வழக்கமா எழுந்து நின்று என்ன பண்ணுவாரு? வாசிப்பார். திரும்ப வாசிங்க. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். வாசிக்க எழுந்து. அப்ப பைபிளை வாசிக்கிறது அவருக்கு என்னது? ஒரு வழக்கம். அப்படி வாசித்து வாசித்து வாசிச்சு ஒரு நாள் தன்னை பத்தி சரியான வார்த்தையை வாசிக்கிறார். ஏசாயா புஸ்தகத்தை திருப்பின உடனே அவரை பத்தி போட்டிருக்கு. அவர் வழக்கமா வாசித்தே இருக்க 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 ஒரு நாள் வரும்பொழுது லூக்கா 4:18 போட்டிருக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இதை யாருமே சொல்ல முடியாது. அதை தனக்குரிய மாத்திக்கிற யாரும் முடியாது. அது யாருக்குரிய வசனம்? இயேசுக்குரிய வசனம். புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென் சொல்ல கேட்கிறேன். அவர் தொடர்ந்து வாசிக்க வாசிக்க, நேற்று பாருங்க ட்ரெயினில் மறுபடியும் ஒரு பையன் வந்து இந்து குடும்பங்க, இவ்வளோதான் இருக்கிறான். அவன் வந்து என்கிட்ட சாதாரண பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். பேச்சு கொடுத்தா அவன் கேட்குற ஒவ்வொரு கேள்வி வினாவும் பார்த்தீங்கன்னா, ஹெவன் ஹெல்லை பற்றிலாம் பேசுகிறேன். யார் ஹெவனுக்கு போவா, யார் ஹெல்லுக்கு போவா அப்படி சொன்னால், நல்லவங்க ஹெவனுக்கு போவாங்க, கெட்டவங்க ஹெல்லுக்கு போவான்னு சொல்கிறான். அவனு சொல்கிறான், யாரெல்லாம் நல்லவங்க கேட்டான். யாரா நல்லவன் இருக்கானா உலகத்தில்? மனுஷனா தப்பு தானே செய்வான்றான். இவ்வளோ கேள்வி கேட்குறான் பாருங்க. அப்புறம் அவனுக்கு ஒரு அரை மணி நேரம் பேசி ஆதாம்லேருந்து இயேசு வரைக்கும் சொல்லி அவன்கிட்ட ஜெபம் பண்ணி அனுப்பிச்சி விட்டாச்சு. அவனை சொல்லியிருக்கிறேன். அவன் கேட்குறான், இந்த பூமியில் நான் பிறந்தக்கு ஒரு நோக்கம் இருக்குல்லண்ணே அப்படின்னு கேட்குறான் அவன். ஆமாம். நான் சொன்னேன், அதை உனக்கு யார் சொல்ல முடியும் கேட்டால், உங்கள் அம்மா உன்னை வயிற்றுல பெத்த தான் செஞ்சாங்க, உங்கள் அப்பா உனக்கு சோறு தான் போடுறாரு, படிக்க வைப்பார், ஆனால் உன் நோக்கத்தை சொல்கிறவர் கர்த்தர். உனக்குள்ள அவர் பிறக்கும்போது ஒரு தாளந்தை வச்சிருக்காரு, அவர் தான் அதை பயன்படுத்துவார். நல்லா உட்கிரகிச்சுட்டான் சுவிசேஷத்தை. கண்டிப்பாக கர்த்தர் அவனை சந்திப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவன் பேர் அஜய் செல்வா. ஓகே. அப்போ வழக்கத்தின்படி ஒரு விஷயத்தை செய்ய 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 ஒரு நாள் இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது எனக்கு என்ன நோக்கம், என்கிட்ட கர்த்தர் என்ன பேச என்ன செய்யுது தெரிந்துக்கிற வாய்ப்பு என்ன செய்யுது நமக்கு உண்டாகும். எத்தனை பேர் வழக்கமாக வாசிக்க போகிறீங்க? வழக்கமாக வாசிக்கணும், வழக்கமாக ஜெபிக்கணும். பக்கம் சொல்லுங்கள். வழக்கமாக வாசிக்கணும், வழக்கமாக ஜெபிக்கணும். இது உடனே வராது, ஆனால் படிப்படியாக கொண்டு வந்துடலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? வீட்டில் வேலை பார்க்குற பெண்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் 11 மணிக்கு 10 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு 11 மணிக்கு உட்காந்து பைபிள் என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். அதை வழக்கமாக கொண்டு வாங்க. 11, 12 செய்யுங்க, பைபிளை வாசிங்க. அங்கே வாசிப்போம். லூக்கா 22:39. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவுமலைக்கு போனார். என்னைக்கு பற்றி போட்டிருக்கு? அவருக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு ஒலிவுமலைக்கு போனால் கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறோம். அங்கே யார் வரப்போகிறா? யூதாஸ் வரப்போகிறான், காட்டி கொடுக்க போகிறான். அப்போ அவர் என்ன செஞ்சுருக்கலாம்? இன்னைக்கு ஒலிவுமலைக்கு போக, ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், யூதாஸ் தெரியும் இன்னைக்கு எங்கே வருவார்? கெத்செமனே தோட்டத்துக்கு வருவார். ஜோமான வர மன்னிச்சிடலாம், காட்டி கொடுத்துடலாம். எப்படி காட்டி கொடுத்துடலாம்? முத்த கொடுத்து காட்டி கொடுத்துடலாம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? வழக்கத்தின்படியே எங்கே போகிறாரு? ஒலிவுமலைக்கு போகிறார். தானியேலும் வழக்கத்தின்படியே ஜெபிக்கிறார் எதிரான சூழ்நிலை. அப்போ நம்ம நார்மலான டேஸில் வந்து சரியாக பண்ணலைன்னா கஷ்டமான சமயத்தை அதை என்ன செய்யாது? வராது. வழக்கத்தின்படி என்ன பண்ணிட்டாங்க? ஜெபம் பண்ண போயிட்டாங்க. நான் ஜாக்கிரதையாக தேடுறேன்னா என் வாழ்க்கையில் கர்த்தரை தேடுறது வந்து வழக்கமாக இருக்கணும். நான் வழக்கமாக சபைக்கு வரணும், வழக்கமாக நான் விதைக்கணும், அல்லது ஜெபிக்கிறது, துதிக்கிறது, கடவுளை தேடுறன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ஒரு வழக்கமாக இருக்கணும். கர்த்தரை ஜாக்கிரதையாக தேடுறேன்னா என்ன அப்படி சொன்னால்,
நினிவே பட்டணத்துக்கு விரோதமாக யோனா பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ண உடனே பைபிளில் போட்டுக்குது, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று கர்த்தர் அவருடைய கிரியைகளை கண்டு. அப்போ நான் கர்த்தரை ஜாக்கிரதையாக தேடுறேன்னு சொன்னால் என்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். திரும்பி நான் திரும்பிட்டேன்றதை எப்படி காண்பிக்கணும்? ஒரு கிரியை மூலமாக நான் காண்பிக்கணும். நான் கர்த்தரை தேடுறதை எப்படி காண்பிக்கணும்? கிரியை மூலமாக காண்பிக்கணும். முன்னாடி வேலை வேலைன்னு ஓடனா இப்போ என்ன பண்ணுறான்? கர்த்தரை தேடி வர்றான். முன்னாடி எனக்கு நேரத்தை கொடுக்க மாட்டேன், இப்போ கொஞ்சம் பைபிள் வாசிக்கிறான். முன்னாடி ஜெபிக்க மாட்டேன், இப்போ ஜெபிக்கிறான். இப்போ கொஞ்சம் துதிக்கிறான். அவனை பார்த்தா தெரியுது இவன் கர்த்தரை தேடுறான். முன்னாடி தூங்குனா இப்போ ஜெபிக்கிறான். முன்னாடி தூங்குனா இப்போ வாசிக்கிறான். அந்த கிரியை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் இவன் கர்த்தரை ஜாக்கிரதையாக தேடுறான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தரை தேடினா பலன் வரும். சண்டே சர்ச்சுக்கு போயிட்டேன், நல்லது, அதுக்காக ஒரு பலன் இருக்குது. ஆனால் ரொம்ப ஆழமான அனுபவம் நமக்கு உண்டாகணும், நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு உண்டாகணும் அப்படின்னா நம்ம இந்த வழியை கொஞ்சம் பின்பற்றணும். அடுத்தபடியாக முக்கியமாக நான் கர்த்தரை ஜாக்கிரதையாக தேடுன்னு சொன்னால் நான் கர்த்தரை தாகத்தோடு தேட வேண்டும். ஆமென். இதை ஒரு நாள் தனியாக எடுக்கிறேன். வாலிபராக இருக்கீங்களா, நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர் ஆண்டவர் என்ன பயன்படுத்துவாரா? ஆண்டவர் என்ன இப்படி பயன்படுத்துவாரா? ஆண்டவர் என்ன பயன்படுத்துவாரா? அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், பயன்படுத்துவார். ஆனால் யாரை பயன்படுத்துவார்னா தாகம் உள்ளவனை பயன்படுத்துவார். உங்ககிட்ட திறமை தாழ்ந்து இன்னைக்கு அது இருக்குதா இல்லையா, நீ நல்லவனா எதுவுமே பார்க்க மாட்டார். ஒன்னே ஒன்று என்ன பார்ப்பாரு? தாகம் இருக்குதான்னு பார்ப்பார். தாவீது சொல்றாரு, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறது. சரி பாஸ்டர், அந்த தாகமே எனக்கு இல்லை அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, பொதுவாக நீங்கள் தண்ணி குடிச்சா தாகம் தீந்துடும். தீருமா தீராதா? தீரல. ஆனால் நீங்கள் பைபிள் வாசித்தா தாகம் தீராது. எப்படி தீராதுன்னா, நீங்கள் அதை படிக்கும்போது அதை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை பெருக ஆரம்பிக்கும். நீங்கள் இதை செய்யவே செய்யலைன்னா அந்த வாஞ்சையே வராது. ஆனால் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, ஜெபம் பண்ணுற, துதிக்க, அறிக்கை பண்ண, அந்நிய பாஷை பேச, நீங்கள் எந்த ஒரு ஆவிக்கரியை நீங்கள் செய்கிறீங்களோ செய்ய செய்ய அதை இன்னும் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை பெருகும். நீங்கள் செய்யாத வரைக்கும் அது வரவே வராது. எப்போ நீங்கள் செய்கிறீங்க, பாஸ்டர் தோற்று போயிட்டேன், ஜெபம் பண்ணேன் தூங்கிட்டேன், ஒரு நாள் எழுந்திரிச்சேன் அப்புறம் தூங்கிட்டேன் பாஸ்டர், அப்புறம் அன்னி பாசை பேசிக்கிட்டு இருந்தா அந்த அவன் ஃபோனை போட்டேன் பாஸ்டர், இது பண்ணனா அப்புறம் இந்த அவங்க வந்துட்டாங்க, திரும்ப எந்திரிச்சு விழுந்து திரும்ப. ஆனால் அதை செய்ய பழகு ஓட ஆரம்பிச்சிட்டோம்னா அதில் பெரிய வெற்றி இருக்கிறது. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். சிலருக்கு நான் ஒரு ஊழியக்காரனாகணும், சுவிசேஷகனாகணும், இந்த மாதிரி நான் கர்த்தருக்கு காரியம் செய்யணும், பெரிய ஸ்தானத்தை அடைஞ்சு கர்த்தர் ராஜ்யத்தை கட்டணும், ஏதோ ஒன்று நான் சொல்கிறனால கிடையாது, உங்களுக்கே தெரியும், ஏன்னா அவங்க இருதயத்துக்கு தெரியும் என்ன வேணும்னு. அப்படி இருந்துச்சுன்னா அதை கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். கடைசியாக கர்த்தரை ஜாக்கிரதையாக தேடுறீங்க அப்படின்னு சொன்னால் 2 பேர் தாங்க, ஒன்று மரியாள், இன்னொன்று மார்த்தாள். மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் 2 பேருக்குமே செய்ய வேண்டிய கடமை என்று ஒன்று என்ன செஞ்சு இருந்துச்சு. ஆனால் மார்த்தாள் கடமையை செய்கிறேன்னு சொல்லிட்டு யாரை விட்டுட்டா? கர்த்தரை விட்டுட்டா, கர்த்தரை தேடுறதை விட்டுட்டா. சில நேரங்களில் நம்ம கடமையை செய்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருந்து மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகுந்த வருத்தப்பட்டு அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு வேளை முதல்ல வெங்காய வடை போட்டிருப்பா, அப்படியே நிறுத்திருக்கலாம், வெங்காய வடையும் ஒரு டீ கொடுத்துட்டு உட்காந்துருக்கலாம், கேட்டதானே? என்ன யோசிச்சிருப்பா? ஐ நான் என்ன பண்ண, போண்டா போட போகிறேன், ஏசு எல்லாரும் வந்திருக்காங்க, நான் போண்டா போட போகிறேன், போண்டா கேட்கவா வந்தார் ஆண்டவர், இப்போ வாழைக்காய் பச்சி போட்டேன் அதனால் வெங்காய பச்சி போடுவோம். அப்போ வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கிறா, கோவா வேறு ஒரு பக்கம் வருது. அது உண்மையிலே கடமை தான். ஆனால் அந்த கடமை, இது கடமை 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 தவறாமல் கண்ணியும் கட்டுப்பாடுன்னு போய் கடைசி என்ன பண்ணிட்டா? கர்த்தரை விட்டுட்டா. யாரெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க கை தூக்காதீங்க. ரொம்ப பிஸியாக இருக்கேன் பாஸ்டர், அது பிசாசோட தந்திரம். நீங்கள் நம்ம உண்மையிலே பிஸியாக கிடையாது, ஆனால் பிஸியாக இருக்கமா என்ன செய்கிறான். 1 நாள் 2 நாள் ஆகும், 1 மாதம் 2 மாதம் ஆகும், 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் ஆகும், 20 வருஷம் ஆகும், 20 வருஷம் 40 வருஷம் ஆகும். வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? கடைசி வரைக்கும் அதை என்ன செய்ய மாட்டோம்? கற்றுக்கிறவே மாட்டோம். அதாவது பிஸியாக இருக்கிற மாதிரி தன்னை வச்சுக்கிறாம அதை தூக்கி ஓரமாக போட்டு மரியாதை என்ன பண்ணிட்டா? இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டா. உட்கார்ந்தா வசனத்தை கேட்டு ரிசீவ் பண்ணிட்டே இருந்தா. எத்தனை பேர் அந்த மாதிரி செய்ய போகிறீங்க? அவள் தான் ஜாக்கிரதையாக தென்னவ. அப்போ திரும்ப சம்மரைஸ் பண்ணி முடிச்சிடலாமா? பார்க்கலாமா? கண்களை மூடுவோம், திரும்ப நம்ம செக்லிஸ்ட்டில் வருவோம். அப்படியே சரியா? நான் கர்த்தரை ஜாக்கிரதையாக தேடுறேனா அப்படி சொன்னால், கர்த்தரை தேடுறதுக்காக நான் பிரயாசம் எடுக்கிறேனா? ஆமென் என்று சொல்ல கேட்கிறேன். சரியா? அதாவது மலை மேலே ஏறுறேனா,
அந்த இடத்துக்கு நான் போகிறேன்னா, மகதல மரியாள் தேடுறதுக்காக எங்கே போனா? கல்லறைக்கே போனான். அட்லீஸ்ட் முதல் சபைக்கு வர்றோமா? கர்த்தரை நான் கருத்தா தேடுறேனா, கருத்தா துதிக்கிறேனா, கருத்தா ஜெபிக்கிறேனா, கருத்தா பைபிள் வாசிக்கிறேனா? மூணாவது, கர்த்தரை ஜாக்கிரதையா தேடுறேன் அப்படின்னா மற்ற எல்லாத்த விட கர்த்தரை முதல்ல வைக்கிறேனா, வேற ஏதோக்காக கர்த்தரை விட்டுக்கிட்டே இருக்கேனா? நாலாவது, கர்த்தரை ஜாக்கிரதையா தேடுறேன் அப்படின்னா வழக்கமாகவே கர்த்தரை தேடுற பழக்கம் எனக்கு இருக்குதா? வழக்கமாக ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னா, கர்த்தரை நான் ஜாக்கிரதையா தேடுறேன்னு சொன்னால் பிரச்சனை மத்தியில் கூட இடைவிடாமல் நான் அப்பையும் ஜெபிக்கிறேன் துதிக்கிறேன் மாறிவிட முடியும். அப்போதான் கர்த்தரை ஜாக்கிரதையா தேடுற அர்த்தம். நான் கர்த்தரை ஜாக்கிரதையா தேடுன்றதை என் கிரிகள் மூலமாக நான் காட்டுறேன்னா பிசாசு வஞ்சித்து விடுவான். கர்த்தரை தான் தேடிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும், ஆனால் கிரியை பார்த்தா ஒன்றுமே இருக்காது. செக் பண்ணி பார்த்தா இன்னைக்கு ஏதாவது பண்ணமான்னு கேட்டால் ஒன்றுமே, ஒரு வாரமாக என்னமா பண்ணமா ஒன்றுமே இருக்காது. கிரியை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். சபைக்கு ஒழுங்காக வர்றாங்க, ஜெபிக்கிறாங்க, தனியாக போய் வயசிக்கிறாங்க, ஆட்களை சந்திக்க ஏதோ பண்ணுறாங்க, அவங்க கிரியை பார்த்தே தெரிஞ்சிடும். கர்த்தரை ஜாக்கிரதையா தேடுறேன், தாகம் இருக்குதா கர்த்தர் மேலே எனக்கு, கர்த்தரை ஜாக்கிரதையா தேடுறேன், ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்னா இல்லை கர்த்தரை நான் தேடுறேன்னா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எத்தனை பேர் கர்த்தரை ஜாக்கிரதையா தேட போகிறீங்க? ஆமென்.